உக்ரைன் ஐரோப்பாவுக்கு இவ்வளவு நாள் ரஷ்யா அடிச்சது கூட பெருசா வலிச்சிருக்காது. அதாவது ஓரளவுக்கு தான் வலிக்கும். ஆனா இப்ப அமெரிக்கா அடிக்கிற அடியெல்லாம் இவர்களால தாங்க கூட முடியல. ஏன் அப்படின்னா, ரஷ்யாவை காட்டிலும் பலம் கொண்டு அமெரிக்கா அடிக்கிறானா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் விஷயம் கிடையாது. இந்த யுத்த களத்துக்குள்ள தள்ளுனவனே இப்ப நம்மள மிதிக்கிறானே பின்னாடி இருந்து அப்படிங்கிற மனவேதனை தான் ஜாஸ்தி. அமெரிக்காவை நம்பி அவ்வளவு வாய் பேசி இருக்க கூடாது ஐரோப்பா. ஊர் பூரா சகுனி வேலை பார்க்குறோமே, நம்ம கிட்டயும் சகுனி வேலை பார்ப்பானுங்களே அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை இல்ல. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறார்கள். உக்ரைனை பொறுத்தவரை நம்ம பேசவே வேணாம். 1000 தான் பாதிப்பு அப்படின்னாலும் அது உக்ரைனுக்கும், உக்ரைன் மக்களுக்கும் தான். ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை அவரோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் ஓவர்ஃப்ளோ தான். எல்லாம் முடிஞ்ச உடனே தலைவன் அதுல குதிச்சு நீந்த வேண்டியதுதான். என்ன அதுவரையும் டிக்கெட் கிழிச்சு குடுக்காம இருக்கணும். இல்ல நீந்தும் போது வந்து டிக்கெட் கிழிச்சிடாம இருக்கணும். இது 2ம் அவரோட சாமர்த்தியம். எவ்வளவு தூரம் டீல் பேசிக்கிறாரோ, இல்ல பாதுகாப்பு வலயத்தை அதிகரிச்சுக்கிறாரோ, முழுக்க முழுக்க அவர் சாமர்த்தியம் சார்ந்தது. சரி, இப்ப என்ன அப்படி அமெரிக்கா துடிக்க விட்டுருச்சு? அதான் ட்ரம்ப் வந்ததுல இருந்து துடிக்க விடுறாரே அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட்ட அமெரிக்கா விடுது. அமெரிக்கா விடக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டத்துல அதாவது இப்ப என்ன நடக்குது அப்படிங்கதான். ரஷ்யாவை பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடுறார்கள், களத்திலையும் ரியாக்ட் பண்றார்கள். என்ன அப்படின்னா, திரும்பவும் பெரிய அளவு தாக்குதல்களா ஆரம்பிச்சிட்டார்கள். புதுசா இடங்களை மார்க் பண்ணி தாக்குறார்கள். 3 விதமான தாக்குதல்கள். ஏற்கனவே யுத்த களம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க முன்னேறி போறதுக்கான ஒரு தாக்குதல். 2வது தாக்குதல் அப்படிங்கிறது வழக்கம் போலவே அங்க உள்ள எனர்ஜி டிவிஷனே இருக்கக்கூடாது. அதுக்கு ஈக்குவலா பிளஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப சில பங்கர்களை குறி வச்சு ஜெலன்ஸ்கியை பயமுறுத்துறதுக்காக நடக்கிற தாக்குதல். 3வது தாக்குதல் தான் இப்போ புதுசா புதிய இடங்களை டார்கெட் பண்ணி ஒடிசா, சுமி, கார்கிவ் போன்ற புது பகுதிகளை டார்கெட் பண்ணி, அதாவது இவ்வளவு நாள் அங்கெல்லாம் தாக்குதல் நடந்துச்சு, இப்ப கைப்பற்றக்கூடிய லெவல்ல தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கார்கள். இந்த 3ஐயும் சமகாலத்திலேயே செய்யுது. அப்ப ஆயுத பலம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகிருச்சு. இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் வரிசையில நிக்கிறதே ரஷ்ய ராணுவம் அப்படிங்கிற டேட்டாவை அமெரிக்காவே தூக்கி போட்டான். அப்படி இருக்கும்போது இந்த யுத்த களம் கொஞ்சம் கூட எங்க ஸ்பீடை குறைக்காது. இனிமேலும் தடைகள் போட்டாலும் ஸ்பீடை குறைக்காது. 30,000 தடைகளோட 31,000 தடைகள் அப்படின்னு நீங்க வேணா பெருசா லேபிள் ஒட்டி சொல்லலாமே ஒழிய, களத்துல எந்த வேரியேஷனும் இருக்காதுங்கிற மாதிரி ரஷ்யாவோட நடவடிக்கை போது, இல்ல உண்மையிலேயே வேரியேஷன் இருக்காதாட்டுக்கே அப்படின்னு இவர்களே சத்தியம் பண்ற அளவுக்கு இந்த 3ஆ பிரிச்சு உக்ரைனுக்குள்ள 3 டிவிஷன்களா பிரிக்கிறார்கள். 3 டிவிஷன்களையும் தாக்குறார்கள், பெரிய விஷயம். ஆனா ஆட்களும் சப்ளைஸும் எங்க இருந்து வருது அப்படிங்கிறதா. ஆட்கள் ரஷ்யால இருந்து வருது, சப்ளைஸ் ஏகப்பட்ட தடைகள் போட்டோம்னாங்க, எங்கிட்டு தாண்டா வச்சு உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா, தொடர்ந்து யுத்த காலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாடு. 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் அப்படின்னு அதுக்கடுத்து ரிட்டையர்ட் ஆகாம ஆயுத சந்தைகள்ல பிஸியா இருந்த நாடு. இதனால தான் உலகத்துல எல்லாத்தையும் தயாரிக்கணும். ஆயுத சந்தைகள்ல கணிசமான பெர்சன்டேஜ வைக்கணும். அப்பதான் அந்த நாடு பாதுகாப்பா இருக்க முடியும். ஆயுத சந்தையை கணிசமா வச்சிருக்கனால தான் பெரிய அளவு அப்டேட் இல்லாட்டி கூட தப்பிக்க முடிஞ்சுச்சு. அப்டேட் ஆயிட்டே இருக்க, இருந்தாலும் களத்துல பம்ப் பண்ற வேகம் குறையல. இப்ப அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் பம்ப் பண்ற வேகம் குறையல. இதுக்கெல்லாம் காரணம் உற்பத்தியில முதல்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணதுதான். தடைகள்லாம் பேரளவுல தான் இருக்கு. எங்கள பாதிக்கிற அளவுல இல்ல அப்படின்னு சொல்லாம சொல்றார்கள். இப்படி 3 டிவிஷனா தாக்குதல் நடத்தும்போது, "ஏப்பா இந்த போர் நிறுத்தம்னு ஒண்ணு பேசி முடிச்சீங்களே 2 பேரும் சேர்ந்து" அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா ஒரே அடியா சொல்லிருச்சு. ஜெலன்ஸ்கி கேட்கல, அதுக்கு ரஷ்யாவும் கேட்கல. ஒழுங்கா ஜெலன்ஸ்கி கேட்டிருந்தா ரஷ்யா இப்ப ஆட்டோமேட்டிக்கா கேட்டிருக்குமே, இந்த பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு கைய தூக்கிட்டார்கள். என்ன அமெரிக்கா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டா, அப்படிதான் சொல்லுவோம். இப்பதான் மேக்குள்ள முடிக்கிறோம்னு இருக்கோம்ல. பார்ப்போம். மேக்குள்ள முடிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த பயங்கரமான தாக்குதலை நடத்திட்டு, ஜெலன்ஸ்கி இன்னமும் திருட்டு வேலை செய்ய தயாரா இருக்காரு. அசந்தம்னா ஏதாச்சும் அணுக்கசிவு போன்ற விவகாரங்கள்ல ஈடுபட்டுருவார். அதனால தான் நாங்க ஆக்ரோஷத்தை காட்டுறோம் அப்படின்னு திருப்பியும் ஒரு அறிக்கை. திருப்பி இந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது தீவிரமா முன்னேறிக்கிட்டே இருக்கு. இந்த 3 ஜோன்கள்லையும் தாக்குதலே குறையவே மாட்டேங்குது. கைப்பற்றுற நோக்கத்தோட வீரியமா தாக்குதல்கள் நடத்திக்கிட்டே இருக்கார்கள். திருப்பி அமெரிக்கா கிட்ட மைக்க போடுறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை விடிஞ்ச உடனே அங்க எல்லாரும் கூடி என்ன நடந்துச்சு இன்னைக்கு? இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? அப்படின்னு கேட்பார்கள். ட்ரம்ப் கொஞ்சம் விதிவிலக்கு. அவரே கூப்பிட்டு இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பைடன் இதை செய்யல பாத்துக்க. நான் தான் செய்கிறேன். உலகத்தை நான் தான் காப்பாத்துறேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். அதனால திரும்பவும் கேட்கும்போது ரஷ்யா நல்ல பையன் தெரியுமா? அவன் நல்லா தான் எங்க கூட பழகிக்கிட்டு இருக்கான்.
யுத்த களத்தை நிறுத்துறதுக்கான மூட்ல தான் இருக்கான். அந்த நிறுத்துறதுக்கான ஜோனை நோக்கி நாங்க 2 பேரும் நல்லா தான்யா பயணிக்கிறோம். ஜெலன்ஸ்கி தான்யா அடம் பிடிக்கிறான் அப்படின்ட்டாரு. சாராம்சம் இதான். ரஷ்யா நல்லா தான் பயணிக்குது. ஓரளவுக்கு இறங்கி வருது. ஜெலன்ஸ்கி தான் இறங்கி வர மாட்டேங்கிறாரு. அதனால பிரச்சனை வீரியமா பிடிச்சுக்குது அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டார்கள். இது எவ்வளவு பெரிய நெஞ்சு வலியை ஐரோப்பாவுக்கு கொடுத்துருக்கும். ரஷ்யாவை மனசளவுல தூக்கத்துல கூட இவர் திட்டமாட்டாராட்டுக்கு அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டார்கள். அவரும் அதே தான் சொல்றாரு. என்னைய திட்ட சொல்றாங்க, நான் எதுக்கு திட்டணும்? நான் திட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பாதிப்பே அடையலையே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்னு சொல்லிட்டார். அது மட்டும் கிடையாது. சரி திட்டல, அவனுங்க அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க, நீ ஏன் வருந்து கட்டிட்டு நிக்கிற அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க. மனுஷன் சாகிறத இன்னொரு மனுஷன் வேடிக்கை பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. நம்மளே கண்ணை கசக்கிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. யார் அன்னை அமெரிக்காவா பேசுறது அப்படின்னு. சத்தியமா அவர் தான் பேசுறாரு. அடுத்த ஒரு வரி கேட்டோடனே அவர் உண்மையும் சேர்த்து சொல்லிடுறாரு. உக்ரைனுக்குள்ள நம்ம ஏற்கனவே நிறைய கொட்டிட்டோம். அதெல்லாம் யார் எடுப்பா? அமெரிக்கர்கள் வரி பணம்லாம் என்ன சும்மாவா? அதெல்லாம் எடுக்கிற வரையும் அந்த இடத்த நம்ம பாதுகாத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல உண்மையும் போட்டு உடைக்கிறாரு. ஏறக்குறைய உக்ரைனையும் ஐரோப்பாவையும் அடிக்கிற ஆள் யாரு அப்படின்னு கேட்டா ரஷ்யா, கூடவே ட்ரம்ப் அப்படின்னு கதை மாறி போச்சு. இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை ஐரோப்பா எதிர்பார்த்திருக்கவே இல்லை. அதான் இப்ப அனுபவிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.